யார் வீட்டு பணத்துக்கு யார் கல்வி கொடுக்குறீங்க? யார் வீட்டு பணம் அப்படி பேச ஆரம்பிச்சா நீங்க தாங்க மாட்டீங்க. இந்த மாதிரி வார்த்தைகள் வேண்டாம். மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு மிகப்பெரிய சர்ச்சைகளுக்குள் தமிழ்நாடு சிக்கி தவிக்கிற இந்த நேரத்தில் இதை மடைமாற்றம் செய்வதற்கு, திசை மாற்றம் செய்வதற்கு இல்லாத ஒன்றை அந்த இல்லாத கட்டுக்கதைகளை எல்லாம் சொல்லி ஏதோ தமிழகத்தில் ஏதோ ஒரு யுத்தம் நடப்பதை போலவோ, அந்த யுத்தத்திலே இருந்து அவர் எதை காப்பதை போலவும் ஒரு கட்டுக்கதையை, ஒரு கற்பனை கதையை கட்டமைப்பதற்கு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் முயற்சிக்கிறார்கள் என்றுதான் நான் கருதுகிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்தி மொழி திணிப்பு யார் எங்க திணிச்சிட்டாங்க? நீங்க இந்தி மொழியை யார் இப்போ புதுசா புகுத்திருக்காங்க? இந்தி யார் இப்போ எல்லாருமே இந்தி படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தி பிரச்சார சபாக்கள்ல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் இந்தி ஒவ்வொரு ஆண்டும் இந்தி தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களின் எண்ணிக்கை மிக அதிகமாக அதிகரித்து கொண்டே இருக்கிறது. ஒண்ணு. மூட நம்பிக்கை கல்வி நிலையங்கள்ல என்ன மூட நம்பிக்கை? என்ன மூட நம்பிக்கை? முதலமைச்சர் அவர்கள் சொல்லணும்ல. காலையில நாம தேசிய கீதம் பாடுறோம், ஜனகணமன பாடுறோம், தமிழ்தாய் வாழ்த்து பாடுறோம். இதுதான் நடக்குது. நீங்க புதுசா நாம ஏதாவது மூட நம்பிக்கை என்ன சொல்லி கொடுத்துட்டோம்? ஒண்ணும் கிடையாது. அதனால அப்படி மூட நம்பிக்கை கல்வி நிலையங்கள்ல மூட நம்பிக்கையை கொண்டு வருவதாக முதலமைச்சர் அவர்கள் சொல்வார்களானால், அப்ப முதலமைச்சருடைய கல்வி, அதாவது தொடக்க நிலை கல்வி, ஆரம்ப கல்வியாகட்டும், அது மேல்நிலை கல்வி, இதெல்லாம் யாருடைய கண்ட்ரோல்ல இருக்கு? முதலமைச்சர் நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? அதனால ஒண்ணு. ரெண்டாவது, நாங்க நீட் தேர்வை ஒழித்தே தீர்வோம் அப்படி இப்படிலாம் சொல்றாரு முதலமைச்சர் அவர்களுக்கு நான் மெத்த பணிவோடு திமுக உங்கள் மூலமாக, திமுக நண்பர் மூலமாக நான் தெரிவிக்க விரும்புவது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீட் தேர்வை கொண்டு வந்தது யாருங்க? நீட் தேர்வு மிகப்பெரிய சர்ச்சைகளாகி நீட் தேர்வை கொண்டு வந்தது திமுகவுடைய அமைச்சராக இருந்த அன்றைய திமுக அமைச்சர் நாமக்கல் காந்தி செல்வன் அவர்கள் அவர்தான் அந்த துறையினுடைய அமைச்சராக இருந்தார். நீங்க நீட்டை கொண்டு வந்தீங்க. அதுக்கு மிகப்பெரிய அளவுல பொது விவாதத்துக்கு உச்ச நீதிமன்றம் வரை போய் அது நீட் தேர்வு கண்டிப்பாக வேணும்னு சொல்லி முடிவெடுத்து இப்போ இன்னைக்கு அதுக்கு மாணவர்கள் தங்களை தயார்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதனால நீங்க இந்த கட்டமைக்கிற வேலை, கதைகளை கட்டமைக்க இன்றைக்கு தமிழ்நாடு மிக பல கேள்வி எழுப்பி இருக்கிறார் சார் தூத்துக்குடி செல்வம் சார். இதுல உச்சி மண்டை வரை மதவெறியை ஏற்றிக்கொண்டு எதற்கெடுத்தாலும் மதத்தை பிடித்து கொண்டு நாட்டின் வளர்ச்சியை தடுக்கும் தந்திர கும்பல்கள் தலையெடுக்காமல் போராடுவோம். அதே போல மக்களால் ஒரே நிமிஷம் சார், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகளை மக்களின் விருப்பத்திற்கு மாறாக நிற்கும் ஜனநாயக விரோதிகளுக்கு எதிராக போராடுவோம். அது சொல்லிட்டு அடுத்த லைன் மிக முக்கியமாக சொல்றாரு, ஆளுநரின் அதிகார அத்துமீறல்களுக்கு எதிராக ஒவ்வொரு முறையும் நீதிமன்றத்திற்கு சென்று மாநில உரிமைகளை நிலைநாட்டுகிறோம் அப்படின்னு தன்னுடைய பதிவுல குறிப்பிடுறாரு முதலமைச்சர். நான் ஒரே ஒரு விஷயத்த கோபாலகிருஷ்ணன் சார், மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இப்போ சொல்றாரு பாருங்க, இதெல்லாம் கதை வசனம், திரைக்கதை வசனம் எழுதுவதற்கு மிகச் சரியாக இருக்கும். வார்த்தைகளால் வர்ணஜாலம் பூசுவதெல்லாம் இந்த இனிமேல்லாம் எடுபடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு இன்னைக்கு கூட நீங்க நீதிமன்றத்துல ஒரு செய்தி பார்த்திருப்பீங்க. அதாவது பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தமிழ்நாடு தலைவர் மரியாதைக்குரிய ஆம்ஸ்டாங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார். அந்த படுகொலை செய்யப்பட்ட வழக்கை உயர் நீதிமன்றமே உச்ச நீதிமன்றம், அதாவது சிபிஐக்கு, அதாவது மத்திய புலனாய்வுத்துறைக்கு மாத்தினது யாரு? உயர் நீதிமன்றம். சென்னை உயர் நீதிமன்றம், தமிழ்நாட்டினுடைய உயர் நீதிமன்றம் மாத்தி இருக்கு. அதை சேலஞ்ச் பண்ணி நீங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறீங்க. நீங்க ஒரே ஒரு விஷயம், நீங்க இதை வேற யாராவது சிபிஐ வேணும்னு கேட்டாங்கன்னா பெரிய குற்றமாக நினைச்சுக்கிட்டு, ஆஹா ஓஹோ எங்கள் மாநில புலனாய்வுத்துறையின் மீது நம்பிக்கை இல்லையா, ஸ்டேட் ஏஜென்சி மேல நம்பிக்கை இல்லையா, அப்படி இப்படிலாம் சொல்றீங்க. இன்னைக்கு உயர் நீதிமன்றம் மத்திய புலனாய்வுத்துறை சிபிஐ விசாரணைக்கு சிபாரிசு செய்த ஒரு வழக்குல இவங்க ஸ்டே கேட்டு போறாங்க. அது சிபிஐக்கு மாற்றக்கூடாதுன்னு சொல்லி மாநில அரசு போகுது. நீங்க தனிப்பட்ட நபர்கள் போகல. அதனால இவங்க சார் ஒரே ஒரு விஷயம் கோபாலகிருஷ்ணன் சார், தேர்தல் நெருங்குது. சரி, இன்னும் தேர்தல் நெருங்க பாத்தீங்கன்னா
இன்னும் கூட தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு தெளிவான நிலை ஏற்பட்டு விட்டதாக நான் கருதவில்லை. இன்னும் கூட அரசியலில் ஒரு தெளிவான நிலை, அரசியலில் இந்த கருமேகம் சூழ்ந்து நிற்கிறதை தவிர மேகங்கள் கலைந்து ஒரு தெளிவான வானிலை ஒன்னும் உருவாகல, தட்பவெப்ப நிலையும் உருவாகல. அதனால முதலமைச்சர் அவர்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, பல்வேறு சர்ச்சைகள், கரூர், இப்போ சமீபத்தில் நடந்த கரூர் பிரச்சனையாகட்டும், கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயத்தில் இறந்தவர்கள் பிரச்சனை, இப்படி பல்வேறு சர்ச்சைகள் அந்த தமிழ்நாடு அரசு சிக்கி கொண்டிருக்கிறது. அதை மடைமாற்றம் செய்யறதுக்கு இது ஒரு சின்ன வாய்ப்பா பயன்படுத்தி ஆளுநரை, ஏற்கனவே நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் சார், ஆளுநர் வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் டிஸ்கஷன்ல இருக்கு. இந்த கேஸ் இஸ் பெண்டிங் பிஃபோர் ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட்ல டிஸ்கஷன்ல இருக்கும் போது இவர் முதலமைச்சர் அவர்கள் வேண்டுமென்றே, வேற செய்தியே கிடையாது, இவருக்கு முதலமைச்சருக்கு மத்திய அரசாங்கத்தை குறை சொல்லுவதற்கு இப்ப நேற்று ஆளுநர் அவர்கள் போட்ட பதிவுக்கு தன்னுடைய பதில் உரையாக அவர் இந்த பதிவுல போட்டிருக்கிறதாக பார்க்க முடியாது. நீங்க ஒரே ஒரு விஷயம், ஆளுநர் அவர்கள், மேதக ஆளுநர் அவர்கள் இந்திய அரசியல் சட்டத்தின்படி நம்முடைய தமிழ்நாட்டினுடைய ஃபிகர் ஹெட் ஆஃப் தி கவர்மெண்ட், அதாவது அரசாங்கத்தினுடைய முகம் யாருன்னு கேட்டீங்கன்னா மேதக ஆளுநர் தான். அதை நாம அந்த பதவி மேல உங்களுக்கு விருப்பம் இருக்கு, விருப்பம் இல்லை, உடன்பாடு முரண்பாடு அதெல்லாம் அவசியம் இல்லை. ஆனா ஃபிகர் ஹெட் ஆஃப் தி கவர்மெண்ட் யாருன்னா இப்ப ஆளுநர் தான். ஆளுநர் எல்லா இடத்திற்கும் போவதற்கான அரசியல் சட்ட அதிகாரமும் உரிமையும் அவருக்கு இருக்கு. அவர் என்ன சொல்றாரு, தமிழ்நாடு முழுக்க நாங்க போயிருக்கேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை, ஒரு சங்கடமும் இல்லை. யாரை எதிர்த்து நீங்க போராட போறீங்க? நீங்க எதிரி இல்லாத களத்தில் நீங்களே கற்பனையாக ஒரு எதிரியை உருவாக்கி கொண்டு நீங்க பொம்மை துப்பாக்கியோ பொம்மை கத்தியோடு நீங்க அட்டை கத்தியை தூக்கி கொண்டு போராட போறீங்களா? முதலமைச்சர் அவர்களுக்கு நான் மெத்த பணிவோடு தெரிவிக்க விரும்புறது, நாங்கள் கடந்த 2021 நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலின் போது நாங்கள் கொடுத்த வாக்குறுதிகள் இத்தனை, அந்த வாக்குறுதிகள் என்னென்ன வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அப்படி நீங்க சொல்றதை விட்டுட்டு, அதை விட்டுட்டு நீங்க முதலமைச்சர் அவர்கள் இல்லாத ஒன்றை கற்பனையாக உச்சாணியிலே வெப்பம் எரிகிறது, அதெல்லாம் இது தேவையில்லாத, இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா தேவையில்லாத ஒரு பதட்டத்தை, அரசியல் பதட்டத்தை, அரசியலில் ஒரு கொதிநிலையை, என்ன பதட்டம், என்ன அரசியல் கொதிநிலையை முதலமைச்சர் சார் இப்ப என்ன சண்டைக்கே வாய்ப்பு இல்ல. கோபாலகிருஷ்ணன் சார், நான் உங்களோட சண்டைக்கே வரல, சண்டை உங்களுக்கு சண்டையே கிடையாது. அப்ப எதுக்கு நீங்க என்ன போட்டு வம்புக்கு இழுக்கிறீங்க? நீங்க அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வேற வேலை இல்ல, வேலை இல்லைங்கிறதுனால முதலமைச்சருக்கு வேற வேலை இல்லை என்பதால் ஒரு கொதிநிலையில இப்ப என்ன கேட்டீங்கன்னா, இவங்களுக்கு வேற வழியே இல்லைன்னு சொன்னா இந்தி 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 எத்தனை வருஷம் பேசலாம் சார். நம்ம திமுக என்ன சொல்றேன்னு கேட்டா, ஒன்று இந்தி இல்லது ஆன்மீகம், இந்த ரெண்டையும் தூக்கி வச்சுக்கிட்டு இவங்க வீட்டுல யாராவது சாமி கும்பிடாம இருக்காங்களா சார்? இவங்க வீட்டுல அதெல்லாம் அவரவர்களுடைய தனிப்பட்ட உரிமை அதெல்லாம் என்ன கோபாலகிருஷ்ணன் சார், நீங்க கேளுங்க. அதாவது வேந்தர் தொலைக்காட்சி நிறுவனத்துல பணியாற்றுகிற நீங்கள் நிறுவனத்தினுடைய சட்ட விதிகளுக்கு உட்பட்டு தானே உங்க நடவடிக்கையில இருக்க முடியும். உங்க வீட்டுல போய் நீங்க சாமி கும்பிடுங்க, எங்களுக்கு அவசியம் இல்ல. அதனால நான் என்ன சொல்றேன், முதலமைச்சர் அவர்கள் முன்மாதிரியாக இருக்க வேண்டிய, எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டிய முதலமைச்சர் நிச்சயமாக இல்லை. முதலமைச்சருடைய நிர்வாகம் தோற்று போயிருக்கிறது, அதை மறைப்பதற்கு நடத்துகிற நாடகம் இது. ஓகே திருவிக்கி, இதுல அவர் வச்சிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லிடுறீங்களா? நான் சொல்லிடுறேன். அண்ணன் காரை செல்வராஜ் தூங்குறவங்களை எழுப்பிடலாம், தூங்குறது மாதிரி தூத்துக்குடி செல்வம் சாரி மாத்திட்டேன். அதனால அண்ணன் தூத்துக்குடி செல்வன் சொன்னாரு, தூங்குறவங்களை எழுப்பிடலாம்னா தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களை எழுப்ப முடியாது. ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டை நோக்கி பாஜக எதுவுமே செய்யலைங்க, எந்த ஒரு ஆபத்தும் இல்லைங்க. நாங்க எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், கரெக்டா இருக்கு, எங்களை வேணுங்கன்னு வம்படியா இருக்கிறாங்க. முதலமைச்சர் கொதிநிலையில வைத்திருக்கிறார், பேசுவதற்கு வேற எந்த விஷயம் இல்லாதனால் இதை பிடித்து இதற்கு பதில் சொல்லி கொண்டிருக்கிறார். எது கொதிநிலை நான் இப்ப கேட்கிறேன். இப்ப மக்களுக்கு 100 நாள் வேலை திட்டம், மகாத்மா காந்தி தேசிய வேலை வாய்ப்பு உறுதி திட்டம் 4034 கோடி வழங்கணும். ஆனா தூத்துக்குடி செல்வன் அதை கேட்டுங்க, 2 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் 4034 கோடி ரிலீஸ் பண்ணல. தமிழ்நாடு முதல்வர் தமிழ்நாடு முழுவதும் திராவிட முன்னேற்ற கழகத்தை அறிவிக்கிறார், நீங்கள் வீதியில் இறங்கி போராட்டம் செய்யுங்க.
போராட்ட களத்தில் மக்களை கூட்டி வைத்து போராட்டம் நடத்துங்க. தமிழ்நாடு முழுவதும் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு ஒன்றியங்களில் இறங்கி இந்த 100 நாள் வேலை திட்ட உறுதி திட்டத்துக்கான பணத்தை கொடுக்கலன்னு போராடின பிறகு போன மாதம் 2000 கோடி ரிலீஸ் பண்ணீங்க. இன்னும் 2034 கோடி ரிலீஸ் பண்ணல. அப்போ போராடுறது இல்லையா? அடுத்தது டீலிமிட்டேஷனுங்கிற பேரால இங்கே எங்களுடைய எம்பிக்கள், அதாவது குறிப்பாக தமிழ்நாடு மட்டுமல்ல தென் மாநிலங்களின் பிரதிநிதித்துவத்தை குறைக்கிற வகையில் டீலிமிட்டேஷனை நான் அமல்படுத்துவேன் அப்படின்னு சொல்லும் போது அதற்கு எதிராக நாங்கள் போராடுவோம். நீங்க பேசும்போது வாய் மூடி இருந்தேன். நான் பேசும்போது செல்வம் சார் இருங்க செல்வம் சார் ஒரு நிமிஷம். விக்கி இங்க பாருங்க எங்கிட்ட பேசுங்க சார். விக்கி சார் இங்க பாருங்க எங்கிட்ட பேசுங்க. நீங்க வந்து அமித்ஷா அவர்கள் வந்து என்ன சொன்னார்கள் என்றால், நாடாளுமன்றத்தில் என்ன சொன்னார்? அப்படி வருவதாக இருந்தால் அனைவருடைய கன்சென்சஸ் கேட்டு முடித்ததுக்கு அப்புறம் இப்படி ஒரு நடவடிக்கை எடுக்கப்படும். அதுவும் இப்போதைக்கு எதுவுமே கிடையாது. நான் வேணா திருப்பி எடுத்து தரேன். டீலிமிட்டேஷன் அமல்படுத்தப்படும், எதன் அடிப்படையில் அமல்படுத்தப்படும் கேள்வி கேட்டப்போ அதற்கான பதிலையும் அமித்ஷா அந்த இடத்துல ஒன்றிய நாடாளுமன்ற கூட்டத்தொடர்ல வைக்கல. உங்க வீட்டுல உட்கார்ந்து பேசல, பேசுங்க. அவர் சொல்றேன், நீங்க தயவுசெய்து எங்கிட்ட சார் செல்வம் சார் இருங்க. நீங்க பேசும்போது அவர் குறுக்கிடல, தயவுசெய்து பேசுறதுக்கு அனுமதி கொடுங்க. நீங்க பேசும்போது நிச்சயமா உங்களுக்கு மறு வாய்ப்பு தர பேசுங்க. ஒண்ணு இல்ல, அங்க சங்கீட்டு என்ன இருக்கும்? நான் என்ன சொல்றேன், தேவையில்லாத வார்த்தைகள். டீலிமிட்டேஷன்ல எங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு, அதை எதிர்த்து போராடுறோம். கல்வி நிதி 2000 கோடியை நீ கொடுக்கல. மகாராஷ்டிரால மட்டும் எப்படி பின்வாங்கின? மகாராஷ்டிராவில் மும்மொழி கொள்கையை அமல்படுத்தும் போது அங்க இருக்கிற மகாராஷ்டிராவில் சிவசேனா போராடும் போது உடனே அங்க பின்வாங்குறீங்க. ஏன் உங்க மாநில கட்சிகள் ஆளுகிற இடத்துல ஏன் இன்னும் நீங்க வந்து தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தல? பாஜக ஆளுகிற மாநிலங்கள்ல ஏன் முதல்ல அமல்படுத்தல? அதை எங்க காட்டு. அப்ப அதை நாங்க எதிர்க்கிறோம் அப்படின்னா அது போராடுகிறோம். எங்கள் மாநில உரிமையை நான் விட்டு தர முடியாது. நீ 2000 கோடி எனக்கு வழங்க வேண்டிய பணத்தை கொடுக்கல, ஜிஎஸ்டி நிலுவைத் தொகை கொடுக்கல, அதற்கு எதிராக போராடுறோம். பிரதமரை ஒரே மேடையில் வைத்துக் கொண்டே தமிழக முதல்வர் கேட்கிறார் ஜிஎஸ்டி நிதியை விடுவீங்கன்னு. அப்ப இப்ப வரி பகிர்வு, அதாவது மகாராஷ்டிராவுக்கு உத்தரப்பிரதேசத்துக்கு 18,000 கோடி, தமிழ்நாட்டுக்கு 4,144 கோடி நேற்றைய முன்தினம், பீகாருக்கு 10,000 கோடி. அப்ப இது என்ன? பாஜக ஆளுகிற மாநிலத்துக்கு 18,000 கோடியா? பாஜக கூட்டணியில நிதிஷ்குமாரை காலை பிடிச்சு ஆட்சி நடத்துறதுக்கு அங்க 10,000 கோடியா? யார் வீட்டு பணத்தை யார் கள்ளி கொடுக்குறீங்க? யார் வீட்டு பணம்? அப்படி பேச ஆரம்பிச்சா நீங்க தாங்க மாட்டீங்க. இந்த மாதிரி வார்த்தைகள் வேண்டாம், அப்படி பேசக்கூடாது. தயவுசெய்து இப்படி பேசாதீர்கள், அது வந்து நாகரிகமற்றது. தயவுசெய்து விருந்தினர்கள் 2 பேருமே உங்க நேரத்தை பேசுங்க. இது இல்லாம பேசணும், தயவுசெய்து மரியாதையோட கண்ணியமாக பேசுங்க. இல்ல நான் என்ன சொல்றேன், என் டர்ன்ல நான் பேசும்போது குறுக்கிட கூடாது. அவர் டர்ன்ல நான் வாயை மூடி கம்முன்னு இருந்தேன்ல, வாயை மூடிட்டு இருக்கணும், அவ்வளவுதான். நான் என்னன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுல முதல்ல விக்கி கொஞ்சம் நாகரிக திமுக உங்களுக்கு நாகரிகம் இருக்காங்க, உங்களுக்கு நாகரிகம் இருக்கா? நாகரிகத்துக்கு யோக்கியதை என்ன தெரியுமா? வேண்டாம் 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 தயவுசெய்து வேண்டாம் 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 அது வேண்டாம் 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 விக்கி, அது தவறான இல்ல. தயவுசெய்து தவறான முன்னுதாரணமாகிவிடும். தயவுசெய்து நாகரிகமா பேசுங்கள். 2 பேரும் நாகரிகமா பேசுங்கள். அவர் பேசும்போது நான் கோபாலகிருஷ்ணன் நான் அமைதியா இருந்தேன். அவர் பேசும்போது ஒரு இடத்துல கூட வாய் திறக்கல. உண்மையா இதை எதிர்கொள்றவரா இருந்தா வாய் மூடி இருக்கட்டும். நான் அடுத்த டர்ன்ல நான் பேசி முடிச்சதுக்கு அவர் பதில் இருந்தா பதில் பேசிட்டோம், ஏத்துட்டு போயிட்டே இருக்கேன். அப்ப அது முடியலன்னா கத்துதான் நான் விடுவேனா? நான் என்ன கேட்கிறேன், டீலிமிட்டேஷன், கல்வி நிதி, மும்மொழி கொள்கை, அதே போல இது எல்லாத்துக்கும் எதிராக தேசிய ஊரக வேலைவாய்ப்பு, 100 நாள் வேலை திட்டம், இது எல்லாத்துக்கும் மாநில அரசை வஞ்சிக்கிறது ஒன்றிய பாஜக அரசு. அப்ப அதை நோக்கி போராடுகிறோம். இங்க இருக்கிற தமிழக ஆளுநர் உட்கார்ந்து கொண்டு தமிழ்நாட்டை தமிழகம்னு மாத்தலாமேன்னு இஷ்டத்துக்கு பேசினா அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? தமிழ்நாட்டில் வந்து வன்முறை சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன. இதெல்லாம் பார்க்கும் போது மனம் வேதனை. தீண்டாமை என்னும் பெயர்ல வந்து கொலை, அடிதடி சம்பவங்கள்லாம் நடக்குது. இதில் தமிழ்நாடு மற்ற இடத்துல நடக்குது, தமிழ்நாட்டிலையும் நடக்குது. அது பார்க்கும்போது வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டிலையும் நடக்குதுன்னு தான் சொல்றேன். அதான் சொல்றேன், உத்தரப்பிரதேசோட கம்பேர் பண்ணி பார்த்தோம். நீங்க 18,000 கோடியை தூக்கி கொடுத்தீங்களா? அங்கெல்ல குற்ற பின்னணி என்ன? பாலியல் குற்றத்துக்கு சாட்டு வெளில வந்தவனுக்கு ஆரத்தி எடுத்து வரவேற்ற கும்பலுக்கும் இங்க பசு பாதுகாவலர்களை பேர்ல அடிச்சு கொண்டவர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் வித்தியாசப்படுத்தி பார்த்துருவோம். எவ்வளவு தூரம் இங்க தமிழ்நாடு மேம்பட்டு. இன்னைக்கு ஜிடிபில தமிழ்நாடு என்னங்க இருக்கு? எல்லா மாநிலத்தை விட இன்னைக்கு தமிழ்நாடு முன்னாடி இருக்கா இல்லையா? ஜிடிபி growth எவ்வளவு?
கடந்த 10 ஆண்டுகளை தாண்டி இன்னைக்கு வளர்ச்சி எப்படி பெற்றிருக்கிறது? அதுதான் இங்க பேசணும். வளர்ச்சி, கல்வி, விகிதாச்சாரம், இதுலதான் ஒரு மாநிலத்தின் முடிவு இருக்கு. அப்ப அதை நோக்கித்தான் தமிழக அரசு நடந்துட்டு இருக்கு. அப்ப இன்னொன்னு, வள்ளலாரை போய் அவர் ஒரு சனாதனவாதினா, வாடிய பயிரை கள்ள போதெல்லாம் வாடினேன் என்று சொன்ன வள்ளலார் பெருமான் சனாதனவாதியா? எல்லாத்துக்கும் காரணம் பசிதான். அந்த பசிப்பினியை ஒழிக்க வேண்டும் என்று போராடியவர். காவியை உடுத்திட்டு வந்து நின்னாரா வள்ளலார சனாதனவாதின்னு ஒரே வார்த்தையில அடிச்சு விட்டு போறாரு ஆர் என் ரவி. அதை நாங்க கேட்டது கம்முன்னு போவோம். ஜியு போப்ப கிறிஸ்தவ பசப்ப இந்த மிஷினரினா பீகார்ல இருந்து வந்தவருக்கு தமிழ்நாட்டின் வரலாறு தெரியுமா? தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு போராடியவர்களின் வரலாறு என்னன்னு தெரியுமா? அப்ப அததான் சொல்ல வரேன். அதனால அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்னொன்னு, ஆளுநருக்கு எதிராக தமிழ்நாடு சட்ட போராட்டம் ஏற்று வென்று இருக்கிறதா இல்லையா? இன்னைக்கு கால நிர்ணயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆளுநருக்கு எதிராக இன்னைக்கு வழக்கு தீர்ப்பு வந்திருக்கா இல்லையா? அப்ப அதை பெற்று தந்தது யாரு? இன்னைக்கு இந்தியாவுக்கு முன்னுதாரணமாக மாநிலத்தை ஆளுகிற அரசுக்குத்தான் பவர் இருக்குங்கிறத சட்ட போராட்டம் நடத்தி வெற்றி பெற்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். இங்க ஆளுநர் பேசுவோம். அது வேண்டாம் தயவு